புதுச்சேரியில் சாந்தி நகரில் இயங்கி வரும் அன்பாலயம் மேல்நிலைப் பள்ளியில் 2025-26 கல்வியாண்டிற்கான 10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளனர். ஒரு சிறப்பு பார்வை. சாந்தி நகரில் அமைந்துள்ள அன்பாலயம் மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் 10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளனர். நல் மதிப்பெண் பெற்ற மாணவர்களை பாராட்டி பள்ளியின் தாளாளர் அன்பழகன் அவர்கள் வாழ்த்தி பேசினார். முதல் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி பரிசுகள் வழங்கி சிறப்பித்தார். மாணவர்களின் தேர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களை பாராட்டினார். மேலும் அவர் கூறுகையில், மாணவர்கள் மேல் படிப்பிற்கான வழிகாட்டுதலை வழங்கி சிறப்பித்தார். இந்த வருடத்திற்கான மழலையர் முதல் 11ஆம் வகுப்பு வரை சேர்க்கை துவங்கியுள்ளது என்றும், பெனவலண்ட் தொண்டு நிறுவனத்தின் மூலம் படிப்பில் ஆர்வம் உள்ள பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களின் படிப்பு செலவினை ஏற்று சலுகை கட்டணத்தில் கல்வி வழங்கப்படுகிறது என்ற தகவலையும் தெரிவித்தார். நன்றி. மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவணன், புதுச்சேரி. இந்த அன்பாலயம் மேல்நிலைப் பள்ளியில் இந்த வருஷம் +2லையும் 100% எல்லா மாணவர்களும் தேர்ச்சி பெற்றாங்க. மாணவிகள் 10ஆம் வகுப்புலையும் 100% தேர்ச்சி, நல்ல மதிப்பெண் பெற்றிருக்காங்க. அதுக்காக பாடுபட்ட அந்த டீச்சர்ஸுக்கும் அந்த படித்த பிள்ளைங்களுக்கும் எங்கள் பள்ளியினுடைய சார்பாக என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம தொடர்ந்து இந்த பள்ளியில் சிறப்பான முறையில் நம்ம எல்லாம் செஞ்சு அவங்களுக்கு நல்ல ஒழுக்கத்தோடக்கூடிய கல்வியை நம்ம கொடுத்துட்ருக்கோம். சுதந்திரமாக சிந்திக்கிற அளவுக்கு அந்த பிள்ளைங்களுக்கு தேவையான எல்லா வழிவகைகளையும் நம்ம செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிற பிள்ளைங்களுக்கு சில சமூக தொண்டு நிறுவனங்கள் மூலமாக நாங்கள் அவங்களுக்கு படிப்பு செலவையும் படிக்கிறதுக்கும் நாங்கள் இது பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ரொம்ப மினிமம் ஃபீஸ் தான் நம்ம வாங்கிட்டு இருக்கிறோம். நகரத்தினுடைய மையப்பகுதியில் பள்ளி இருக்குது. தலை சிறந்த சிறப்பான ஆசிரியர்களை பற்றி ஒவ்வொரு பாடத்திலையும் கருத்துமாக கவனத்தோடு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். விளையாட்டுக்கும் நாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம். இப்போ கூட பஞ்சாபில் போயிட்டு 2 பெண்கள் பரிசு பெற்று வந்திருக்காங்க. மாநில அளவில் உள்ள போட்டியில் கலந்துன்னு வந்திருக்காங்க. இங்கே விளையாட்டுக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறோம். அனைத்து மொழிகளுக்கும் நம்ம பிரத்யேகமாக அதுக்குண்டான ஆசிரியர்களை வைத்து நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இந்த +2 முடித்த பிறகு கல்லூரிக்கு சேர்கிறதுக்கும் எந்த கல்லூரிக்கு போகலாம், எந்த கோர்ஸ் எடுக்கலாம் அப்படின்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்குறதையும் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். அதிகமாக எங்கள் முதல் தலைமுறை மாணவர்களும் இருக்காங்க, பட்டதாரி மாணவர்களும் இருக்காங்க. அவங்களெல்லாம் ஊக்குவிக்கணுன்றதுக்காக பல வகையில் நம்ம எதெல்லாம் சிறந்த வழியாக அதெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுத்துருக்கோம். அதுக்கு இந்த ஆசிரியர்கள் பெரிய அளவில் உதவி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நான் வாழ்த்து சொல்லி மறுபடியும் அடுத்த வருஷத்தில் இதை விட இன்னும் அதிகப்படியான மார்க்கையும் இன்னும் நிறையாவும் பண்ணணும் அப்படின்றத என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கல. நன்றி, வணக்கம். நன்றி, தேங்க்யூ. சொல்லுவோம். நான் கவின் அன்பாலயம் செகண்டரி ஸ்கூலில் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் 10th பாஸ் ஆகிட்டேன். நல்ல மார்க் எடுத்திருக்கேன். ஸ்கூலில் எப்படி ஹெல்ப் பண்ணாங்க உங்களுக்கு? டீச்சர்ஸ்லாம் எப்படி கோஆப்ரேட் பண்ணாங்க? இந்த ஸ்கூல் ரொம்ப டீச்சர்ஸும் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் எல்லாம் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. சரி மேடம். ஸ்கூலில் எப்பயுமே பெரிய ஸ்கூலில் பேரண்ட்ஸு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அந்த அளவுக்கு கேர் பண்ண மாட்டாங்க. சின்ன ஸ்கூலில் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் தனியாக ஒரு இது தருவாங்க. தனியாக கேர் பண்ணி அன்பாலயம் பொறுத்த வரைக்கும் தனியாக கேர் பண்ணி அந்த பசங்களுக்கு என்ன வரும், என்ன வராது, எந்த சப்ஜெக்டில் அவங்க வீக்காக இருக்காங்க அப்படின்னு பார்த்து கரெக்டாக அதை கைட் பண்ணி கொண்டு போனாங்க. ஆக்சுவலாக ஸ்கூலில் தான் பையனை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிச்சுன்னு நான் சொல்லுவேன். ஓகே, தேங்க்யூ. அப்படியே